ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டானி ஹியர். ஸோ இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன ஒய் ஆல் திங்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் மீ. ஏன் எல்லா காரியமும் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்ற கேள்வியை யாக்கோபு கேட்குறாரு. எங்கே கேட்குறாரு? பைபிளில் 43ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 43 அதில் நம்ம 36 வாசிக்கிறோம். இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது. அந்த வேர்ஸோட லாஸ்ட் பார்ட்டில் இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது, எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கிலீஷ் ஆல் திங்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் சொல்கிறாரு. ஸோ இந்த ஜேக்கப் பற்றி நம்ம பார்க்கலாம். இவருடைய வாழ்க்கையில் இவர் என்ன சொல்கிறது, கர்த்தர் இவரை சூஸ் பண்ணியிருந்தார். கர்த்தரால் முற்றிலுமாக தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார். அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் பேர் ஏசா. ஆனால் கர்த்தர் ஏசாவை சூஸ் பண்ணாமல் கர்த்தர் யாக்கோபை சூஸ் பண்ணார். ஆக்சுவலாக நியாயப்படி ஏசாவை தான் சூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு காரணங்களுக்காக கர்த்தர் இப்போ யாக்கோபை சூஸ் பண்ணார். இந்த ஸ்டோரியை நான் சின்ன வயசில் கேட்கும்போது என்னால் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அது எப்படி ஏசாவை கர்த்தர் ஏசாவை எப்படி கர்த்தர் இது ரிஜெக்ட் பண்ணார்? அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன், அவர் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி தெரியுது. இவர் நெக்ஸ்ட் அவரை இது ஏமாற்றி இவர் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டுக்கிட்டாரு. அது எப்படி எனக்கு இந்த ஸ்டோரி எனக்கு அக்செப்டே ஆகலை சின்ன வயசில் கேட்கும்போது. பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, கர்த்தருடைய வழிகள் வேறு, கர்த்தருடைய நினைவுகள், அவருடைய திங்கிங் பேட்டர்ன்ஸ் வேறு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அந்த ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி நம்ம பார்க்குறோம். அப்படி ஜேக்கப் ஏசாவுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை அவங்களுடைய அம்மா அவர் கூட அவங்க அம்மாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் அப்படியே செஞ்சு அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு ஒரு என்ன சாதனை கூழை கொடுத்து அவர் ஏசாவுடைய பிளெஸ்ஸிங்கை அவர் எடுத்திருப்பார். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பார்க்குது ஆசிரியர் பண்ணினான். இந்த ஏசாஸ் மிஸ்டேக் அப்படின்னு மெசேஜ் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி போட்டிருக்கோம். முடிஞ்சால் அந்த மெசேஜோடைய டெஸ்கிரிப்ஷனையும் அந்த மெசேஜோட லிங்க்கையும் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நிச்சயமாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது இப்படி ஜேக்கப் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க வேறு ஊரில் இருப்பாங்க. அந்த ஊரில் போய் அங்கே தன்னுடைய மாமா வகையை லாபானு கீழே அவர் என்ன ஒர்க் பண்ணுவார். அவர் அவங்களுடைய மாமாவுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவர் மேலே இருந்ததுனால அது ஆபிரகாமுடைய பிளெஸ்ஸிங் அப்படி வழியாக அதுக்கு ஈசாக்கு மேலே வரும், அதுக்கப்புறம் யாக்கோப் மேலே வரும். ஸோ அந்த கவர்னன்ட் மூலமாக அவர் கிடைக்கிற பிளெஸ்ஸிங் அவர் மேலே இருந்ததுனாலவோ என்னவோ ஏதோ ஒரு காரணத்தில் கர்த்தர் அவரை விட்டு கடைசி வரைக்கும் விலகாமல் இருந்திருப்பார். கர்த்தர் அவரோடு இருப்பார். அவர் செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு அவர் சாதாரண கோலும் கையுமா அந்த ஊருக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது அவர் பயங்கர ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்கு எத்தனையோ ஆடுகள், எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களோடு அவர் திரும்பி வந்திருப்பார். இப்படி திரும்பி வந்த யாக்கோபு அதுக்கப்புறம் சில விஷயம்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சு அவர் மறுபடியும் அவரோட தேசத்துலேயே நல்லா வாழ்வார். அவருக்கு மொத்தம் 12 பிள்ளைகள் இருப்பாங்க. அதுதான் நம்ம பைபிள் எண்ட் ஆஃப் த இதில் படிக்கும். ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசக்கார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு பார்க்குறோம். 12 கோத்திரமே யாக்கோபுடைய பிள்ளைகள் தான். அந்த பைபிளில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற 12 கோத்திரமும் யாக்கோபுடைய பிள்ளைகள். அப்படி ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் அவரை செமையாக உயர்த்தி வச்சிருவார். அவருடைய பிள்ளைகள் தான் இஸ்ரேவேலோட 12 கோத்திரம். எவ்வளோ பெரிய பிளெஸிங். லேவி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவங்க யாக்கோபுடைய பிள்ளைகள், அவருடைய வெரி ஓன் சன்ஸ் அவங்கள. ஸோ இப்படியாப்பட்ட யாக்கோபு, இப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு, இவ்வளோ பிளெஸிங்கை பார்த்த யாக்கோபு அவருடைய வாழ்க்கையோட கிட்டத்தட்ட எண்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறது எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்றார். ஸோ ஏன் அப்படி யாக்கோபு சொல்கிறாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா, அதை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, ஏன் எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்குது யாக்கோபு சொன்னார் அப்படின்னா, ஸோ அப்போனா ஏதோ ஒரு விதத்தில் ஜேக்கப் மேலே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கலாம். அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு, எப்பவுமே பைபிளில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மிஸ்டேக் நம்மளும் செய்யணும்னு இல்லை, பட் அந்த மிஸ்டேக் ஆராய்ஞ்சு நம்ம அந்த மிஸ்டேக்கை செய்யாதபடி கர்த்தர் நமக்கு ஞானத்தை முற்றிலுமாக தருவாராக. ஸோ அவர் செய்த ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அவருடைய மிஸ்டேக் என்னவாக இருக்கும்னா, இப்போது
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நெருக்கமான ஒரு விஷயம் வந்து இதே ஜேக்கப்பு நடக்கும். அப்போது அவர் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அதே ஜேக்கப் இப்போ ஒரு நெருக்கம் வருது, அதை இப்போ அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து என்னவா இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அவரோட கேரக்டரில் ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. ஸோ அது எப்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இதே ஜேக்கப்புக்கு இதே நம்ம பைபிள் எடுத்து பார்க்கும் ஆதியாகமம் 32ஆம் வசனம் அதில் 24 படிக்கும்போது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அதாவது அதுக்கு 23யோட சேர்த்து படிக்கிறேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை அடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அதுக்கப்புறம் 24 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் உழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி. ஓகே, ஸோ யாக்கோப் வந்து கர்த்தருடைய தூதனோட முழுதும் என்ன பண்ண போராடுறது, அந்த அந்த இன்சிடென்ட் தான் இங்கே இருக்கும். நம்ம படித்தோம் 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஜேக்கப் வந்து அவருக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுது. என்ன நெருக்கம்னா, அதாவது என்ன நெருக்கம், அவரை நோக்கி வந்து ஏசா வந்து அவரை நோக்கி வருவார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் வந்து பயந்துருவார். இந்த ஏசா வந்து ஏமாற்றி தான் நம்ம இங்கே வந்துட்டோம், அவரோட பிளெஸிங்கை திருடிட்டோம், அதனால ஏசா நம்ம மேலே கோபமாக இருப்பார், நம்மளை எப்படியாவது கொன்னுன்னு பார்ப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபியரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவர் கூட தனியாக போயிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. கர்த்தரை நோக்கி ராமுழுதும் போராடி அவருடைய தூதனோடு அவர் ராமுழுதும் போராடி அப்போ தான் அவரோட பேர் மாற்றப்படுது இஸ்ரவேலு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்த ஒரு மனுஷன் ஜேக்கப் கிட்ட இந்த ஒரு நல்ல குவாலிட்டி என்னதான் அவர் எத்தனை மாற்றுக்காரன் பேர் பெற்றிருந்தாலும் அவர்கிட்ட இந்த ஒரு நல்ல குவாலிட்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது, கர்த்தரை நோக்கி கதறது. அவருக்கு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளம் பார்த்து ஓடாமல் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இப்படி இருக்கே சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் கர்த்தர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அப்படி இருந்த ஒரு யாக்கோபு, இதே யாக்கோபு 43ஆம் அதிகாரத்தில் இந்த யாக்கோபு ஸோ இப்போது யாக்கோபு என்ன பண்ணுறேன், எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரே தவிர இங்கே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மாதிரி இல்லை. அப்போனா ஏன் எல்லாமே யாக்கோபுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா, அவர் ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டார். ஆதியில் இருந்த அன்பை அவர் என்ன பண்ணார், விட்டார். இதே யாக்கோபு தான் முன்னாடி என்ன பண்ணார், அவருக்கு ப்ராப்ளம் வரும்போது கர்த்தரை நோக்கி அந்த ஒரு நைட் ஃபுல்லாக போராட முடியுது அவரால். ஆனால் இப்போ ஏன் யாக்கோபால் ஒரு நைட் ஃபுல்லாக போராட முடியலன்னா, அந்த யாக்கோபு என்ன ஆகிட்டார், அவருக்கு எல்லாமே அவருக்கு சகல ஆசீர்வாதங்களும் கிடச்சிச்சு. அவருக்கு ஒரு அதுக்கு முன்னாடி இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஐயோ எல்லாம் போயிடுமோ, அதாகிடுமோ இதாகிடுமோ ஒரு இன்செக்யூரிட்டி, அதுக்காக கர்த்தரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்போது அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, இதுக்கு மேலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, இதுக்கு மேலே நம்மளுடைய விஷயங்கள் சேஃப் தான் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்து என்ன பண்ணு கர்த்தரை தேட விடாமல் அவர் ஸ்டாப் பண்ணிச்சு. ஆதியில் இந்த அன்பை விட்டு விட்டாயின் பேரில் எனக்கு குறைவு. ஸோ ஏன் எல்லாமே அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா, ஆதியில் இருந்த அன்பை அவர் விட்டு விட்டுருந்தார். அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் எப்பவுமே காட் வந்து நம்மக்கிட்ட அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அவர் ரொம்ப ஆசைப்படுறது நம்மளோட கேரக்டர் தான். நம்ம கர்த்தருக்குள்ளே வர 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 நம்மளோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் காட் மேலே டிபெண்ட்டாக ஆகணும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மளோட கேரக்டர் வந்து இன்னும் காட் மேலே டிபெண்ட்டாக ஆகணுமே தவிர இட் ஷுட் நாட் கெட் என்ன சொல்கிறது, கர்த்தரை சார்ந்து இருக்கிற அந்த விஷயங்கள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது வந்து ரெடியூஸ் ஆகும்போது அப்போது இந்த மாதிரி ஸோ மேபி அவருக்கு ரெடியூஸ் ஆனதுனால அவருக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக. இதை கேட்குற இப்போ நம்மளை ஜேக்கபோட இடத்துல வச்சு பார்க்கலாம். இது கேட்குற நான் என்ன ஜேக்கபோட இடத்துல வச்சு பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாரும் நம்மளை ஜேக்கபோட இடத்துல நம்ம ஜேக்கப் மாதிரி இருக்கோமா? நம்ம இப்பொழுது ஆதியில் அந்த அன்பு விட்டோமா? இந்த வார்த்தையை நான் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. God wants us to change. நம்ம ஆதியில் அந்த அன்பை ஒருவேளை விட்டுருந்தோன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தரை நோக்கி கதற தெரிஞ்ச நம்ம ஒரு காலத்தில் கதறி இருக்கலாம். அல்லது இப்போ தான் நியூவாக காலை தெரியுங்கன்னா உங்களோட பிரச்சனையை ஸோ வி ஷுட் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் ஹிம். என்ன கற்றுக்கலான்னா, நமக்கு ப்ராப்ளம் வரும்போது நமக்கு ஆப்போசிட்டாக விஷயங்கள் இருக்கும்போது அதை பார்த்து பயப்படுறதை விட அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா கர்த்தரை நோக்கி போகணும். அதுவும் எப்படின்னா செப்பரேஷன், நம்மளை அப்படியே எல்லாத்தையும் ஒரு மேட்ச் தனிமைப்படுத்தி கர்த்தரை நோக்கி கதற தெரியணும். அது ஜேக்கப்க்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சது, இப்போ முடியல. ஏன்னா இப்போ அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஸோ நம்மளால் இப்போ ஒரு வேளை கர்த்தரை தேட முடியல, ஏன்னா ஒரு வேளை நம்ம இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டோமோ அதனால நம்மளால் தேட முடியலையோ அப்படின்றத நம்மளே என்ன பண்ணலாம், நிதானிச்சு நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நீங்கள் தான் கொடுத்தீங்க, எல்லா பிளெஸிங்கும் நீங்கள் கொடுத்துருக்குறது, நான் வந்து வெறும் ஒன்றுமே தெரியாமல் வெறும் ஒரு கோலும் கையுமா வந்தேன்,
நீங்கள் என்னை இப்படி ஆசீர்வதித்து வச்சுருக்கீங்க. இப்போது என்னுடைய கேரக்டர் ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒருவேளை இல்லைண்ணா, நான் என்ன ஐ வாண்ட் டு ஹம்பிள் மை செல்ஃப், எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் தீஸ் திங்ஸ். என்னை சுற்றி இருக்க விஷயங்களை நான் சார்ந்தில்லை, நான் உங்களை சார்ந்திருக்கிறவன். ஸோ எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க ஆண்டவரே. நான் உங்களை தேட விரும்புகிறேன். என்னோடய இன்செக்யூரிட்டி இப்போது ஓரளவு போயிருக்கலாம். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கலாம். கர்த்தர் என் கூட இருக்கார், எனக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு, கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்திருக்கலாம். ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் என்னை உங்களை தேட விடாமல் ஸ்டாப் பண்ண அப்படி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நான் உங்களை சார்ந்திருக்க விரும்புகிறேன். நீங்கள் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க. என்னோடய கேரக்டர் நான் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆக விரும்பலன்னு அவரை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களாக நம்ம ஒரு வேளை இல்லாததுனால ஒரு வேளை திங்ஸ் மேபி அகெயின்ஸ்ட் அஸ். ஏன் எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக நடக்குது? நம்ம ஒரு வேளை அந்த கேள்வியோடு இருக்கலாம், அந்த வேதனையோடு இருக்கலாம். எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குது, நான் அவனை நினச்சா அதுக்கு எல்லாமே மாறாவே இருக்கு, ஏன் இப்படி அப்படின்ற கேள்வியோடு இருக்கலாம். ஆர் வி டிபெண்ட் ஆன் காட் லைக் வி யூஸ் டு பி பிஃபோர்? இதுக்கு முன்னாடி நம்ம அவரை சார்ந்திருந்த மாதிரி இப்போ நம்ம இருக்கிறோமா? நம்மளோட வாழ்க்கையின் அதான் ஜேக்கப் நடந்துச்சு. அவர் லைஃப்பில் பிரச்சனை மேலே பிரச்சனை, ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம். அந்த ஜேக்கப் கிட்ட காட் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் அந்த இது தாண்டினதுக்கப்புறம் எத்தனையோ மிஸ்டேக்ஸ், எத்தனையோ விஷயமான பிரச்சனைகளை அவர் லைஃப்பில் பார்த்துட்டே அவர் ஒருவேளை இதெல்லாம் பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கிடச்சுன்னு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர் இருந்தார். சரி, சந்தோஷமாக இருக்கும், சரி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதாவது ஒரு சூப்பரான ஹோப் first make the heart sick. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த விஷயம் நடக்காத போது அது நம்மளுடைய ஹார்ட்டை ஒரு மாதிரி சிக்காக மாற்றிடும். ஹோப் டிஃபர்ஸ் மேக்ஸ் ஹார்ட் சிக். ஸோ ஒருவேளை அவர் இதுக்கப்புறம் சந்தோஷம் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒவ்வொரு வாட்டி ஏமாற்றுறதை பார்த்து ஒரு மாதிரி அவர் மாதிரி கசப்பாயிடு, ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஆண்டவர் போங்க ஆண்டவர் எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டை சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ஒருவேளை நம்மளும் அதே நிலைமையில கூட இருக்கலாம். இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷம் வரும், சரி இதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம், இதுக்கப்புறம் ஒரு நிம்மதி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்து லைஃப் ஃபுல்லாக பிரச்சனையை பார்த்து நம்ம இப்போ சோர்ந்து போயிருக்கலாம். நம்ம எந்த சோர்வில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை எப்படியாவது பிடிச்சி தூக்கணும்னு பார்க்குறாரு. அவர் இது நம்மளை குற்றப்படுத்த சொல்ல, நம்மளை எப்படியாவது பிடிச்சி தூக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னை நான் பிடிச்சி தூக்குறேன். அவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் நம்ம மேலே இருக்கிற மிஸ்டேக்ஸை காட்டுறாரு. இதே ஏசா என்ன பண்ணுறாரு, நீ எப்படின்னா போப்பான்னு விட்டார். இருக்கிறதுலே டேஞ்சரு, கர்த்தர் நீ எப்படின்னா பண்ணிக்கோன்னு விட்டுறது தான் இருக்கிறதுலே மிக மிக ஆபத்து. கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சிக்கிறார். ஸோ எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு கர்த்தர் எப்படியா சிட்சித்தாவது பரவாயில்ல, அவர் என்னை உன் இஷ்டத்துக்கு போன என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சிக்ஷையை பார்த்தா கூட பரவாயில்ல, கர்த்தர் என் கூடவே இருக்கணும், என்னை இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர்? ஸோ இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அகெயின்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ அதை பார்த்து நம்மளும் இந்த இடத்துல ஜேக்கப் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆதியில் இந்த அன்பை நம்ம ஒரு வேளை விட்டுருக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு மாதிரி கர்த்தரை ஒரு வேளை தேடாமல் இருக்கலாம். இதுக்கப்புறம் ஸோ அந்த மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ரொம்ப சிம்பிளாக எல்லாமே எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரே ஆன்சர், ஒரே சொல்யூஷன், செப்பரேட் யுவர் செல்ஃப். எல்லாத்தையும் விட்டு ஜேக்கப் என்ன பண்ணார், எல்லாரையும் அமிச்சிட்டு அந்த கரைக்கு போங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமிச்சிட்டு அவர் மட்டும் தனியாக கர்த்தரை நோக்கி ராமுழுதும் கதறாரு. ஸோ நம்மளோட ராமுழுதுன்றது ஒரு நைட்டாக தெரில, அல்லது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விதமான விடியல் வர வரை அதுதான் நமக்கு ராமுழுதும். கர்த்தரை நோக்கி போராடுகிறவர்களாய் நம்ம எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு கர்த்தரும் நானும் சொல்லிட்டு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. அதுதான் மேபி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ். ஸோ என்ன கர்த்தர் அந்த மாதிரி அவர் என்னால் முடியுமான்னு தெரியல, ஆனால் அவர் என்னை முற்றிலும் மாற்றட்டும், நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் அவர் ஆதியிலேருந்து அன்பை விட்டேன். ஒருவேளை எனக்கே தெரியாமல் விட்டுருக்கலாம். ஆனால் நான் அவரை நான் இதுக்கு முன்னாடி தேடினதை விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக தேடணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் நான் எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற மனநிலையோடு யாராவது இருந்தீங்கன்னா, லெட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் சீக் ஆல் அவுட். ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறோம், எங்களுடைய கண்களை மூடி எங்களை தாழ்த்தி உங்களை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஆதியில் இருந்த அன்பை விட்டிருந்தால் எங்களை மன்னியுங்க. எப்படி அதை நாங்கள் புதுப்பிக்கணுன்றதை எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களை போதித்து நடத்துங்க. உம்மிடம் எங்கள் சூழ்நிலைகளையும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.